ராம்கட்ங்கிற பேர்ல ஒரு காடு இருந்தது. அங்க 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. மங்கு, காலியா, ரோசி மற்றும் ராஜா. அவங்க 4 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். அவங்க தினமும் ஒன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள், நண்பர்களே, ரொம்ப போர் அடிக்குது. ஆமாப்பா, சரியா சொன்ன. வாங்க எங்கேயாவது விளையாட போலாம். சரி வாங்க போலாம். 4 பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்காக கிளம்பினாங்க. காட்டுல இருக்கிற நதிக்கரையில போயிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மரத்துல தொங்கி விளையாடினாங்க, தண்ணியில குதிச்சு விளையாடினாங்க. இப்படியா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப 2 பசங்க நதியில தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்கள பார்த்த காளியா சொல்றான், இந்த 2 பசங்க காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை நம்மளே வேட்டையாட வந்திருக்காங்களோ? அதுக்கப்புறமா அந்த பசங்க 2 பேரும் மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிறாங்க. அப்ப ராஜா அவங்கள உத்து பாக்குது. இவங்க 2 பேரும் வேட்டைக்காரங்க மாதிரி தெரியல. இவங்க 2 பேரும் மனம் உடைஞ்சு போய் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அவங்களையே போய் நாம கேட்கலாம். இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த 2 பசங்களை நோக்கி போறாங்க. அப்ப அந்த 2 பசங்களும் இவங்கள பாக்குறாங்க. அட, இவங்க 4 பேரும் நம்ம கிட்டே ஏன் வராங்க? நான் நினைக்கிறேன் இவங்க நம்மள கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அவங்க 4 பேரும் அந்த 2 பசங்க கிட்ட போயிடுறாங்க. அந்த 2 பசங்களும் பயத்துல நடுங்கறாங்க. எங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். நாங்க உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம். நீங்க எங்களை கொல்றதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வந்திருக்கீங்களா? அப்புறம்தான் அந்த பசங்களுக்கு பயமே போச்சு. அப்புறம்தான் புரிஞ்சது அவங்க நம்ம நண்பர்களாக தான் வந்திருக்காங்க, எதிரிகளா இல்லன்னு. இல்ல நாங்க வேட்டைக்காரங்க இல்ல. அதே மாதிரி நாங்க உங்களை கொல்றதுக்கும் இங்க வரல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? ஏன் இல்ல, ஆயிடலாமே. இன்னில இருந்து நாங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். வாங்க நம்ம எல்லாரும் விளையாட போலாம். விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோகனோ மோகனோ தன்னை பத்தி சொல்லிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் அனாதைகள். நாங்க குப்பை பொறுக்கி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு சாப்பாடுக்கு செலவும் அதுல இருந்து தான் வருது. நாங்க 2 பேரும் டயர்ட் ஆயிட்டோம். அதனாலதான் நாங்க இங்க இந்த ஆத்துல தண்ணி குடிக்கலாம்னு வந்தோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். இனிமேல இருந்து நீங்க என்னைக்குமே பசியோட இருக்க மாட்டீங்க. இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு. சோகனும் மோகனும் தன்னோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இரவா போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும். நாங்க நாளைக்கு திரும்பி வருவோம் உங்களை பாக்குறதுக்காக. ஆமா கண்டிப்பா, நீங்க டெய்லி இங்க வந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லாரும் சேர்த்து விளையாட முடியும். 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மங்கு, காலியா, ரோசி மற்றும் ராஜா தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்க 4 பேரும் விளையாடுறதுக்காக கிளம்புறாங்க. சாயந்தரம் ஆனதும் மோகனும் சோகனும் அவங்கள சந்திக்க வராங்க. அடடா, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. இன்னைக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, நாங்க இன்னைக்கு வேலையை ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டோம். ஏன்னா இன்னைக்கு உங்க கூட விளையாடணும்னு சொல்லிதான். டைம் ஏன்டா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க விளையாட போலாம். ஆமா வாங்க போலாம். அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. விளையாடி சாயந்தரம் ஆயிடுது. எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் தான். என்ன நண்பா, உனக்கு பசி எடுக்குதா? நான் எதுக்காக இருக்க இப்போ? இப்பவே மரத்துல ஏறி உனக்காக பழத்தை பறிச்சிட்டு வரேன். மங்கு மரத்துல இருந்து பழங்களை பறிச்சுக்கிட்டு வருது. எல்லாரும் மரத்துக்கு கீழே உட்காந்து பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டே பயங்கரமா டைம் ஆயிடுது. மோகனுக்கும் சோகனுக்கும் வீட்டுக்கு போற நேரம் வந்துடுச்சு. நாங்க இப்போ உடனே கிளம்பி ஆகணும் நண்பர்களே. நாளைக்கு நாங்க 2 பேரும் மீட் பண்றோம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருங்க. அப்பதான் ரொம்ப ஜாலியா இருக்க முடியும். சரி, நாங்க நாளைக்கு சீக்கிரமாவே வந்துடுறோம். சரி நண்பர்களே, பை பை. அடுத்த நாள் சோகனும் மோகனும் தன்னோட நண்பர்களை சந்திக்க சீக்கிரமா வந்துடுறாங்க. அதுக்குள்ளயுமே அந்த 4 நண்பர்களும் தயாரா காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க இன்னைக்கு காட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம். வாங்க போலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாரும் வாங்க, நான் பறந்து வரேன். எல்லாரும் காட்டை நோக்கி போறாங்க. காட்டுல சுத்துறது சோகனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் முறையா காட்டுல சுத்துறதுனால அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. திடீர்னு அவன் ஒரு குகைய பாக்குறான். அங்க பாருங்கப்பா, ஒரு குகை இருக்குப்பா. அத பாக்கக்குள்ளே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அங்க வர மாட்டேன்ப்பா. பயப்படாதீங்கப்பா, ஒரு வேலை செய்யலாம். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து உள்ள போலாம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். எல்லாரும் சேர்ந்து குகைக்குள்ள போறாங்க. உள்ள பயங்கரமா இருட்டா இருந்தது. மங்கு ஒரு கட்டையில துணிய சுத்தி அதை எரிய விடுறான். அப்புறமா மெதுவா அவங்க முன்னால நடந்து போறாங்க. இங்க ரொம்ப இருட்டா இருக்குது. தெரியலையே உள்ள என்னதான் இருக்குன்னு. உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. நம்ம கொஞ்சம் கவனமாவே நடந்து போகணும், புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன உடனே பளபளன்னு ஒரு பொருள் அவங்க கண்ணுக்கு படுது. அதோட வெளிச்சத்தினால முழு குகையிலும் வெளிச்சம் பரவிட்டு இருந்தது. அங்க பாருங்க, ஏதோ ஷைன் அடிக்குது. ஒருவேளை அது ஏதாவது புதையலா இருக்குமோ? வாங்க அங்க போய் பார்க்கலாம். அது என்ன ஷைனிங்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் ரொம்ப கவனமா முன்னேறி போறாங்க. அப்பா அவங்களுக்கு ஒரு விஷயம் கண்ணுல படுது.
அந்த பெட்டியை திறந்ததும் அதுல வெள்ளியும் தங்கமும் வைரமும் கொட்டி கிடந்தது. அத பார்த்ததும் எல்லாரும் ஆச்சரியத்துல வாயை பொளந்துகிட்டு இருந்தாங்க. அட, உண்மையாலுமே இது புதையல் தான். ஆமாப்பா, ஒருவேளை இது ராஜா மகாராஜா தான் இந்த புதையலை கொண்டு வந்து இங்க மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த புதையல் நம்மளோடதா? இல்ல, இது அரசாங்கத்தோடது. இத கொண்டு போய் போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்துருவோம். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிங்கராஜா அந்த இடத்துக்கு வருது. இந்த புதையல் அரசாங்கத்துக்குடையதும் கிடையாது, உங்களோடதும் கிடையாது. இந்த காட்டோட ராஜா நான் தான். இந்த புதையலும் என்னோடது தான். இல்ல சிங்கராஜா, இந்த புதையல் என்னோடது தான். இந்த புதையலை நாங்க உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மனுஷ பிரிவை பார்த்த உடனே என்கிட்ட மோதுறீங்களா? உங்க எல்லாரும் ஒரு செகண்ட்ல நசுக்கி போட்டுருவேன். சிங்கராஜா, உங்களை கண்டு நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க எங்களை பயன்படுத்தணும் மட்டும் நினைக்காதீங்க. அப்ப மோகன், சோகன் மற்றும் காளியா ஒரு பெரிய தடியை எடுத்துக்கிட்டு சிங்கத்தை நோக்கி நடக்கிறாங்க. சிங்கராஜா பயத்துல பின்னாடி நகர்ந்து போகுது. அப்ப மங்குவோ தன்னோட நண்பர்களோட முன்னாடி நடந்து போகுது. நிலைமை சரியில்லாதனால சிங்கராஜா அங்கேருந்து ஓடி போயிடுது. நல்ல வேளை சிங்கராஜா ஓடி போயிட்டான். என்ன சொல்றீங்க நண்பர்களே? அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனா இரவாக போகுது. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரீங்களா? இப்பவே கொண்டு வர நண்பர்களே. சாப்பிடுறதுக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம். ஆமா, நம்ம நதி ஓரத்துல போய் உட்காந்து சாப்பிடலாம். கொஞ்ச நேரத்திலேயே மங்கு மரத்துல இருந்து பழத்தை பறிச்சுக்கிட்டு கொண்டு வருது. எல்லாரும் பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காளியா சொல்லுது, மோகன், சோகன், மனிதர்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை சுத்தமா கிடையாது. ஆனா நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆமா, அதனாலதான் இந்த புதையலை நீங்க உங்க கூட எடுத்துட்டு போங்க. இந்த புதையலை போலீஸ்காரங்க கையில ஒப்படைச்சிருங்க. மோகனும் சோகனும் அவங்க சொன்னபடியே போலீஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. அவங்க அந்த கஜானாவை போலீஸ் கிட்ட கொடுக்கும்போது தூரத்துல இருந்து ரோசி குருவி அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. மனிதர்களா இருந்தாலும் நேர்மையா இருக்காங்க. ரோசி குருவி பறந்து அவங்க நண்பர்கள் கிட்ட வந்து சொல்லுது, அந்த 2 மனிதர்களும் நேர்மையா அந்த கஜானாவை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க கூட இருக்கிற நட்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இவங்களோட நட்பு ரொம்ப ஆழமா மாறிடுது. அவங்க எல்லாரும் நதிக்கரையில தினமும் விளையாட வராங்க.